இன்றைக்கு இருக்கிறதான இந்த காலகட்டத்திலே ஏன் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மரித்து போறாங்க? ஏன் ஜனங்கள் தற்கொலையை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க? ஏன் இன்னைக்கு அநேக ஜனங்கள் தோல்வியிலே காணப்படுகிறாங்க? ஏன் இன்னைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக பிந்தின நிலைமையில ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு ஏன் அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி நிறைந்ததான அந்த பாதையில நடக்க முடியல? ஏன் சொன்னா அவருடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல் இருக்கிறபடியினால. சங்கீதம் 118வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனிதர்களை நம்புவதை பார்க்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேலில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒரு நாளும் தெய்வத்தை விட, பிதாவாகிய தெய்வத்தை விட, குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட, பரிசுத்த ஆவியானவரை விட, திரியேக தெய்வத்தை விட உங்களுக்கு எனக்கும் ஒரு நாளும் மனிதர்கள் மேல் நம்பிக்கை போகக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? நீங்களும் நானும் தெய்வத்தை விட மனுஷன் மேல் நம்பிக்கை ஒரு நாளும் வைக்க கூடாது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அவர்தான் உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வியாபியா இருக்கிறார், சர்வ ஞானியா இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த சராசரங்களை படைத்திருக்கிறார், மலைகளை படைத்திருக்கிறார், இயற்கை காரியங்களை படைத்திருக்கிறார், பூமியை படைத்திருக்கிறார், வானத்தை உண்டாக்கி இருக்கிறார், நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார். அந்த தெய்வத்தை விட ஒரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் மனுஷன் மேல் நம்பிக்கை ஒரு நாளும் போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். ஆமென் சொல்லலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சில நேரத்துல நல்லவங்க போல நடித்து சில பேர் ஏமாத்திடுவாங்க. ஆமென் சொல்லலாம். ஆனா ஒரு நாளும் நம்மளை ஒரு நாளை ஏமாத்தாத ஒரு தெய்வம் இருக்கிறாரே, அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லலாமா? அதனாலதாங்க பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீங்களும் நானும் மனுஷனை சார்ந்து வாழக்கூடாது, நீங்களும் நானும் தெய்வத்தை சார்ந்து வாழ வேண்டாமே சொல்லலாமா? தெய்வத்தை சார்ந்து வாழும் பொழுது வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தெய்வத்தை சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் தெய்வத்தின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையை ஆணித்தரமாக வைத்து நீங்க ஒவ்வொரு காலடியை முன்னேற்றி நீங்க நடங்க. நிச்சயமாக ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வியே வராது. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நடங்க. மனுஷனை நம்பாத, தெய்வத்தை நம்பு. ஆமென் சொல்லலாம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை விட மனுஷன் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை நீக்கக்கூடாது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த நம்பிக்கை என்ன நடக்கும் சொன்னா, ஒரு மனுஷனை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை பாசமாக மாறிடும். என்னவா மாறிடும்? பாசமாக மாறிடும். அப்ப அந்த பாசத்தை ஒரு மனுஷன் மேல நம்ம வைக்கும் பொழுது, நமக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கும் சொன்னா, அந்த பாசமே கர்த்தரை விட்டு நம்மளை என்ன பண்ணும்? தூரம் கொண்டு போயிடும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நாம். இரண்டாவது படியாக, முதலாவது யாரை நம்ப கூடாது? ஆண்டவரை நம்பலாம், மனுஷனை நம்பலாம். தெய்வத்தை விட இவங்கதான் எனக்கு எல்லாமே செய்வாங்க, இவங்களாலதான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செய்யறாரு, அந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செய்யறாங்க, இவங்க இருந்தாதான் என் வாழ்க்கை முன்னேற்றப்படும், இவங்க இருந்தாதான் நான் பணத்தை சம்பாதிக்க முடியும், இவங்க இருந்தாதான் சொல்லிட்டு அவர்களை சார்ந்து அவர்களை டிபெண்ட் பண்ணி நீங்களும் நானும் வாழக்கூடாது. நீங்களும் நானும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் கர்த்தர், என்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையில சில காரியத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர், என்னை பரலோகத்திற்கு நேராக நடத்துகிறவர் கர்த்தர், என்னை அபிஷேகத்திற்குள்ள நடத்துகிறவர் கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்திற்குள்ள, என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக என்னை நடத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரனாக தாவீது சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின்
மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதே தாவீது தான் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தள்ளப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர், நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாம். யாருக்கு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வரும்? யாருக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வரும்? சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாருக்கு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வரும் தெரியுமா? யாரெல்லாம் கர்த்தரை அறிகிற அந்த அறிவிலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழுகிறார்களோ, யாருக்குள்ள எல்லாம் ஆவியானுடைய நடத்துதல் இருக்கிறதோ, யாரெல்லாம் கர்த்தருடைய மகிமைப்படுவதாக அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழுகிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் மனுஷனை சார்ந்து வாழ மாட்டாங்க, தெய்வத்தை சார்ந்துதான் வாழுவாங்க. சத்தத்துக்கு ஆமென் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு புரிந்தது? எத்தனை பேர் நம்புறீங்க தெய்வத்தை? ஒரு நாளும் நம் தெய்வத்தை நம்பும் பொழுது ஒரு நாளும் அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒரு நாள் அவர் நம்மை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் அவர் நமக்கு தோல்வியை செய்யவே மாட்டார். எப்பவுமே தெய்வத்தை சார்ந்து வாழும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால வாய்க்கும். தெய்வத்திற்காக நாம் நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் நீர்தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, நீர்தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, என்னை வாழ வைக்கிறவர் நீர்தான் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வசனத்திற்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக, அபிஷேகத்திற்குள்ளாக வைத்து நாம் வாழும் பொழுது, கர்த்தரை மெய்ப்பராய் வைத்து வாழும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து நடத்தியே தீரும். நீங்க ஆண்டவர் மேல கொஞ்சம்